கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமை சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமை சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியை சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியை சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். அல்லேலூயா. சரணம் அப்படின்னா மகிமைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்தில் 322வது பாடல். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், உயிர் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தி. சொல்லுங்க. எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தி. திரும்ப. எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தி. எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தி. ஆராதிக்கத்தானே, உங்களை ஆராதிக்கத்தானே. சொல்லுங்களேன். ஆராதிக்கத்தானே, ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். சொல்லுங்களேன். பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். ஆராதிக்கத்தானே, ஆராதிக்கத்தானே. சென்று சொல்லுங்களேன். ஆராதிக்கத்தானே, ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்து, கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், உயிர் உள்ளவர உம்மை துதிப்பேன். அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். சொல்லுங்க. அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். ஆராதிக்கத்தானே. நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கத்தானே. உங்களை ஆராதிக்கத்தானே. இயேசுவே ஆராதிக்கத்தானே. திரும்ப சொல்லுங்க. ஆராதிக்க, ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். என் உயிர் உள்ளவர
இதில் சொல்லப்பட்டிருக்கு, பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்து பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டு. அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற பாவத்தையும் நம்முடைய சந்ததியாய் வருகிறதான சாபத்தையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீங்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இப்போ ஒரு சுமையை சுமந்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வெயிட்டை என்ன செய்கிறீங்க, பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு வரீங்க. அது உங்களால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. அப்போ பக்கத்தில் யாரோ வந்து அதை கூட நான் என்ன செய்கிறேன், சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு அந்த பாரத்தை நீங்கி தான் மேலே ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா ஒரு வழியா ஆமை குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே என்ன செய்யும், வரும். அப்படிதானா? அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் என்ன செய்திருக்கிறார், நீங்கள் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு செங்கலோ மணலோ நீங்கள் சுமந்துட்டு வந்தீங்கன்னா அதை யாரோ வாங்குவதற்கு என்ன செய்கிறது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற பாவத்தையும் உங்கள் குடும்பத்தில் வர்ற சாபத்தினால் வருகிற வியாதியையும் பலவீனத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் வாங்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? பக்கத்து வீட்டில் பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா? ஆமாம், நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா கூட என்ன செய்யாது, வாங்காது. சில நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்க, இது வந்து பரம்பரை வியாதி, இது உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் என்ன செய்யும் இருக்கும், உங்கள் பாட்டி தாத்தாக்குள்ளே இருக்கும், அதான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்யும், சந்தோஷம் வருமா? கோபம் வரும். வீட்டில் வந்த உடனே இவ்வளோ வியாதியை வச்சுட்டு யார் உங்களை குழந்தை பெக்க சொன்னா, இந்த வியாதியெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் பெத்தீங்களா அப்படின்னு அந்த கோபத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் என்ன செய்வோம், பேசும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரம்பரையா சாபங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதியினுடைய வேற கர்த்தர் அறுத்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேற எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். எதனால், எந்த தப்புனால பாவமும் சாபமும் நம்ம குடும்பத்தில் வருதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். நீங்கள் அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வேற கர்த்தர் என்ன செய்கிறார், அறுத்தெறிகிறார். இல்லையிலூயா. அது பட்டு போயிடும், திரும்ப என்ன செய்யாது, முளைக்காது. ஒரு கிளையை வெட்டிட்டிங்கன்னா திரும்ப என்ன செஞ்சிடும், வளர ஆரம்பிச்சிடும். அப்படிதானா? ஆனால் வேற நம்ம எடுத்துட்டோம்னா, வேற பட்டு போக பண்ணிட்டோம்னா திரும்ப அது என்ன செய்யாது, முளைக்காது, வளராது. அல்லேலூயா. ஆண்டவராக தான் சொல்கிறாரு, உன் பாவத்தின் வேற, உன்னுடைய சாபத்தின் வேற, பரம்பரையா சில வியாதிகள் ஒன்று போல தொடருகிறதான அந்த வேற கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறார், முறிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோட திரும்ப பாடுவோமா? பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றி விட்டி. சொல்லுங்க, பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றி விட்டி. ஆராதிக்கத்தானே, உங்களை ஆராதிக்கத்தானே. சொல்லுங்களேன், ஆராதிக்கத்தானே, உங்களை ஆராதிக்கத்தானே. இயேசுவே ஆராதிக்கத்தானே, இயேசுவே ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தி கிருபையாக ரட்சித்தி, உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன் நான் உள்ளளவோ. ஆமே, உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன் நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம யாவரும் நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படியா, உங்களை உயர்த்தும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் அந்த கஷ்டத்தையும் அந்த பலவீனங்களையும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டீங்களப்பா. அன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையில் நீங்கள் மறிக்கலைன்னா இன்னைக்கு நாங்கள் இங்கே நிலை நிற்க முடியாத ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எவ்வளோ உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தில் நீர் எங்களுக்கு விடுதலையை உண்டாக்கி தந்தீரே ஆண்டவரே. அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருந்து எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை உண்டாக்கி தந்திருக்கிறீரே ஆண்டவரே.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்ற நாமம் உடையவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அழகில் உன்னதரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கச்சுகிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும்படியா ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து நீங்க செய்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்களேன். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? எங்கள் ஆராதனைக்கு தகுதியுள்ள தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சென்று பாடுவோம். பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாமி, எதற்கும் பயம் இல்லையே. சொல்லுங்களேன். இயேசு ராஜா என் பலனாமி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. சத்தம் உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. அவர் செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, ராஜா நீ செய்த, ஆமென், எண்ணியே துதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்களேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே சுவல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஆராதனை உமக்கே. உங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆண்டவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்றே, ஆசீர்வாதத்தின் காரணரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடுவிலே நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் மனிதர்களின் மத்தியிலே உடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து அதிலே அமர்ந்து எங்களுடைய துதி சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட
விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 2 கரங்களை உயர்த்தி கேளுங்கள். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் கேடுவோமா? இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவேளை இன்னைக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காதா, என் குடும்பத்தில் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஒரு 2 கரங்களை உயர்த்தி. நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆமாண்டவரே, இந்த அற்புதத்தை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீ பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பேசுகிற உம்முடைய தாசனை மறைத்து ஆண்டவரே, எங்கள் சபைக்கு தேவையான, எங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆத்தும ஆண்டவரே மன்னாவை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாரும் அமர்ந்து கொள்வோமாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் எப்பொழுதும் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் எதிர்பார்க்கிற முடிவையும் கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறதான என்னுடைய நண்பர் பாஸ்டர் பிரபுதேவன் அவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு சந்தோஷம். அப்படி தானா? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊழியரை கூப்பிட்டு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வது நம்முடைய சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்திலும் ஒரு ஊழியர் நம் மத்தியிலே வர இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு மாதங்களிலும் புது புது ஊழியர்களை நாம் இங்கே அழைத்து அவர்கள் மூலமாய் கர்த்தர் சபைக்கும் நமக்கும் கொடுக்கிறதான வார்த்தையை நாம் கேட்டு நாம் என்ன செய்வோம்? பலன் அடைவோம். அல்லேலூயா. ஆமென். நானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்கும் சில பிரசங்கங்கள் கேட்பதற்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. வருகிற பாஸ்டர்ஸ் மூலமாக ஆண்டவர் அதை தெளிவாக என்ன செய்கிறார்? பேசி கொண்டிருக்கு. கடந்த மே மாதத்திலே 2 போதகர்கள் நம்மிடத்தில் வந்தார்கள். அவர்களில் ஒருவர் பாஸ்டர் பிரபுதேவன் அவர்கள் அந்த 3 நாட்களிலுமே கொடுத்த வேத வார்த்தை எனக்கு புரோஜனமாக இருந்தது, நமக்கு புரோஜனமாக இருந்தது. ஆகவே அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் அடுத்த முறையும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சந்தோஷமாக, நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நான் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த சபையை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னிடத்துல சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமென். நேற்றைய தினத்தில் சிஸ்டர் சுபா அவருடைய வீட்டிலே நடந்த வீட்டு கூட்டத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கேட்கிறதை பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். குடும்பத்தில் இருக்கிறதான காரியங்கள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருவதற்கான காரியங்கள் என்னவென்று சொல்லி அவர்கள் விவரித்து சொன்னார்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. வந்துறவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆமாம். இந்த நாளிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வந்திருக்கிற ஒரு சிலரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே திருப்தியாக்கி அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வெறுமையாக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற இந்த தேவ சமூகத்தில் நிற்கிற தாசர்களை கொண்டு பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம் கரங்களை தட்டி நம்ம அவரை போதகரை நாம் வரவேற்போமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சபையின் போதகருக்காயும் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. லூக்கா புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்து நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப தேவன் நமக்கு கிருபை தருவார். லூக்கா புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம். அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் இணைந்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பக்கம் 82ஆம் பக்கம். அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் இணைந்து வாசிக்க தெய்வம் நமக்கு கிருபை தருவாராக. நாம் சேர்ந்து வாசிப்போம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனை கர்த்தருக்கு பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். கண்களை மூடி இந்த மாலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, தேவ சத்தம் நமக்கு கேட்கும்படி
ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக அந்த பரலோக தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. ஆமே. விதைத்து கொண்ட மனுஷன், சில விதையானதோ வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சோத்திரம். உலக கவலை, ஐஸ்வர்யத்து மயக்கம் வந்தபோது அதெல்லாம் பணம் கொடுக்காமல் போனதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சில விதைகளோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட போது அது 100 60 பலனை கொடுக்க ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த மாலையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறும்படியாக தேவன் நம்மோடு பேச நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், சிந்தையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தர் கொண்டு பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். சொல்லுங்க. வானம் பூமி ஒழிந்து போனா வார்த்தை என்றென்றும் என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கும். அல்லேலூயா, 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 சொல்லுங்கப்பா. தேவ பிரசன்னம் நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடைவதாக தடை பண்ற வானமண்டல பொல்லாத விஷயங்களை பிரபஞ்ச அந்தகார ரோகாதி வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் வார்த்தை வெளிப்படுவதாக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு கத்த பேசுங்க. தொடர்ந்து கத்த நாம எங்களுக்குள்ளே உயர்த்தப்படுவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உடைத்து போடுவதாக ஜெபிக்கிறோம். கத்தாவே, உங்கள் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சம்பவமானது நமக்கு தெரிந்த மிகவும் அறிமுகமான ஒரு சம்பவம். நீங்கள் மத்திய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்திலும் கூட இதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். பிசாசு 3 வித கேள்விகளை இயேசுவிடத்தை எழுப்புகிறான். ஒன்று, நீ தேவனுடைய குமாரனா என்ன பண்ணும்? ஆமாம், மேலேருந்து கீழே என்ன பண்ணும்? கீழே குதியும். உடைய தூதர்கள் கைகள் என்ன பண்ணுவாங்க? உம்மை ஏந்தி கொண்டு போவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கேட்குறாரு பிசாசு சொல்லும்போது, நீ தேவனுடைய குமாரனமான இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க? அப்பங்களா ஆக்கும்படி என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இயேசு அதுக்கும் பதிலை கொடுக்கிறாரு. மனுஷன் சொல்லுங்க, அப்பத்தில் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ஆமே. அல்லேலூயா. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பு என்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகாரம் என்பது இந்த தேவனுடைய வார்த்தையை. ஆமே. அல்லேலூயா. எனவே தான் இங்கே தெய்வ சமூகத்தை உட்கார்ந்து கர்த்தர் வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியம், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க,
தேவன் நம்முடைய ஆராதனையில் மிகவும் பிரியப்படத்தக்க தேவனாக இருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட இசைக்கெல்லாம் வைத்து வாசிக்கிறோம்? ஏன்னா கர்த்தரை நேர்த்தியாக நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை நான் எப்போதுமே நான் யோசிக்கிறேன், திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சினிமா துறையில் பாருங்களேன், ஒரு மனிதன் ஒரு மனுஷியை வர்ணித்து பாடுவதற்கு எவ்வளோ கொயர் டீம் என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். எவ்வளோ சிறந்த பாடகர்கள், எவ்வளோ விலை உயர்ந்த இசைக்கருவியை கொண்டுலாம் என்ன பண்ணுறான், பாட்டை ஏற்றி பாடி அவங்கள அவ்வளோ நேர்த்தி என்ன பண்ணுறான், காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க நிலையற்றவர்கள். நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய தேவன் அவர் நிலையற்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைப்பேன், ஆண்டவர் எப்போதுமே எங்கள் சபையில் எல்லா இசைக்கருவியும் இருக்குன்னு என்னுடைய விருப்பம். தேவன் ஆராதிக்கும் எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த கீபோர்டு மட்டுமல்ல, கர்த்தருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா கைத்தாளத்தோடு கர்த்தர் என்ன பண்ணணும்? கிட்டார் இருக்கணும், கீபோர்டு இருக்கணும், பேட் இருக்கணும், ட்ரம் இருக்கணும், தபிலா இருக்கணும், சோத்திரம் வயலின் இருக்கணும். இப்படி எல்லா இசைக்கருவியும் எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வெறும் கீபோர்டு மட்டுமே என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் வாசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். இங்கே இயேசு சத்துருக்கு பதிலை கொடுக்கும்போது, உன் தேவனை கத்த ஒருவருக்கு என்ன பண்ணணும்? ஆராதனை செய்வாயாக. அப்படி என்றால் இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஆராதிக்க முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசுவை மட்டும்தான் உயர்த்த முடியுமா? ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுவை மட்டும்தான் உயர்த்த முடியுமா? சத்துருவை உயர்த்த முடியுமா? கண்டிப்பாக சத்துருவை நம்மளால் என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும், அவனை ஆராதிக்க முடியும். ஆனால் நாம் செலுத்துகிற ஆராதனை யாருக்கு உரியதாக இருக்கணும்? கர்த்தருக்குரிய ஆராதனையாக இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் முதலாக தம்முடைய மக்களுக்கு கொடுத்த கட்டளை என்னதான்? என்னை என்று உனக்கு வேற யாரும் என்ன பண்ணாத, என் இடத்துல கொண்டு வந்து நீ வைக்கவே வைக்க. இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக சொல்கிறேன், கர்த்தரை காட்டிலும் நீங்கள் எந்த பொருள் மேலேயாவது, எந்த நபர்கள் மேலாது, எந்த குடும்பத்து மேலே நேசிப்பீங்க சொன்னால் அது என்ன வழிபாடு? விக்கிரக ஆராதனை. சொல்கிற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? என்னையேண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தரை தவிர்த்து அல்லது கர்த்தருக்கு அதிகமாய் ஒன்றை நாம் நேசிப்போம்னு சொன்னால் அது என்ன மாறி போயிடுது? விக்கிரக வழிபாடாக என்ன பண்ணுது? அது மாறிடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்ல, என்னையேண்டி உனக்கு என்ன உண்டாக வேண்டாம், வேறே தேவர்கள் உனக்கு உண்டா இருக்க வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நீ நவீன காலங்களை பாருங்கள், சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் தங்கள் விருப்பமான காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? விட மாட்டாங்க. ஆண்டவர் எனக்கு வேணும், ஆனால் உறவுகள் எனக்கு என்னது? மிகவும் அவசியமானது, தேவையானது, என்னால் அதை விட்டு கொடுக்க முடியாது, உலக வாழ்க்கையை வெறுக்க முடியாது, அவங்களுக்கு எனக்கு என்னதான் அது தேவையானது. ரெண்டு பக்கமாக என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. எலியா சொல்கிறாரு, நீ எந்த மட்டும் குந்தி குந்தி என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. கர்த்தர் தெய்வனை யாரை பின்பற்றுங்க? கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வனை யாரை பின்பற்றுங்க? பாகாலை பின்பற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ரெண்டு சிந்தை நமக்கு வேண்டாம், ரெண்டு நினைவு நமக்கு வேண்டாம். கர்த்தரே நமக்கு தெய்வமாக இருப்பாருன்னு சொன்னால் எந்நேரம் கர்த்தரே துதிக்கிற கிருபைகளை நம்முடைய தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லும்போது, நானும் வீட்டாரமிட கர்த்தரே நாங்கள் என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். நான் மட்டும் கர்த்தரை சேவிப்பேன் அவர் என்ன பண்ணல சொல்லலை. நானும் சேவிப்பேன், பிள்ளைங்களை சேவிப்பாங்க, என் மனைவியை சேவிப்போம். எனக்கு பின்னால் வர தலைமுறை கர்த்தரை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? கர்த்தரை சேவித்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாலையிலும் கூட உங்களோடு கூட ஆராதனை குறித்த சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட அவர் பேச நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் ஆராதனை ரொம்ப பிரியப்படுறாரு. ஏன் தேவதூரில் கத்த உண்டாக்கினாரு அப்படின்னா, தேவனை அவங்க என்ன பண்ணணும்? எப்போதுமே ஆராதித்து கொண்டே இருக்கணும். வெளிப்படுத்த விஷயத்தை வாசிக்கும் போது கேருபீன்களும் சேராபீம் என்ன பண்ணுறாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் வரப்போகிறவருமாகிய சேனைகளின் தேவனை கத்த சொல்லுங்க, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு என்ன பண்ணுறாங்க? ஓயாமல் கத்தரை துதிக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஓயாமல் துதிக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல பாருங்க, ஒரு 2 மணி நேரம் கூட கர்த்தரை நம்மளால் என்ன பண்ண முடியல? ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல. ஆமாம், கைகால் சோர்ந்து போகுது, உடம்பு சோர்ந்து போகுது, மனசு சிந்தை ஒரு நிலை இருக்க மாட்டுது, ஒரே எண்ணமாக இருக்க மாட்டோம், ஒரே சிந்தையை இறக்க மாட்டோம், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்க மாட்டோம். எங்கெல்லாமே நம்முடைய சிந்தையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? ஆமாம், சோத்ரா, அது ஒரு மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சோத்ரா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை தருவாராக.
இந்த ஆராதனை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஒர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த ஒர்ஷிப்பை வச்சு தான் ஒரு 7 காரியத்தை உங்களோடு கூட இந்த மாலையில் நான் பேச விரும்புகிறேன். இந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட முதல் வார்த்தை இந்த ஒர்ஷிப்பில் டபிள்யூங்கிற வார்த்தை என்னப்பட்டது டபிள்யூங்கிற வார்த்தைக்கு வேர்டு தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய ஆராதனையில் நம்முடைய சொந்த வார்த்தைகள் என்ன பண்ண வேணும், இடம்பெற வேணும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் சொந்த வார்த்தையாலே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். நம்ம இன்னமும் சின்ன பிள்ளைகளை போல நிறைய ஸ்தோத்திர பலி புக்கெலாம் இருக்குல்ல, ஆமாம், இன்னமும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்தோத்திர பலி புக்கையே வாசி காலத்தை கழிச்சிடக்கூடாது. நான் வேதாமங்களை படிக்கிற நாட்களில் என்னுடைய ஜெப அனுபவத்துக்காக, நாம் ஆரம்பத்தில் ஜெபத்தில் வளருவதற்காக நான் ஆரம்பத்தில் எப்போதுமே போனவொடனே ஒரு 100 ஸ்தோத்திர பலியை வாசிப்பது வழக்கம். அது வழக்கமாக, ஏன்னா அப்போ தான் என் மனசு என்ன சொன்னுச்சு, நீ இந்த 100 ஸ்தோத்திர பலி சொன்னதான் என்ன பண்ணுவேன், நீ ஆண்டோட கனெக்ட் ஆகவ, ஒழுங்காக உனக்கு தேவ பிரச்சனை வரும் அப்படி எனக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், நினச்சிக்கிட்டேன். அது ஆரம்ப காலங்களில். இப்போ வரைக்கும் செஞ்சால் நான் என்ன பண்ணல, நான் என்ன இருக்கிறேன், இன்னமும் ஒரு குழந்தையாக தான் இருக்கிறீங்க. சொல்கிற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் ஆரம்ப நாட்களில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படி சபைக்கு வரும்போது அந்த கர்த்தரை குறித்த தெளிவு இல்லாத போது நீங்கள் சொல்வது தவறு கிடையாது. ஒரு ஸ்தோத்திர பலி புக்கு வாங்கிட்டு காலிலேருந்து ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன்ப்பா போது என்பது அது ஆரம்ப நிலை. நீங்கள் அதே நிலையில் இன்ன வரைக்கும் இருந்தீங்க சொன்னால் யாராக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னமும் நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க, குழந்தையாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நமக்கு மத்தியில் ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள், ஜோஸ்லின். அவள் 5 வயசு ஆகும்போது நீங்கள் செர்லாக் கொடுக்க முடியுமா அவளுக்கு? 5 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா செர்லாக் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை எப்படி இருப்பா, நல்லா பூஸ்டியாக இருப்பாளா, ஆரோக்கியமாக இருப்பாளா? இல்லை. ஆமாம், பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அந்த காலத்துக்கு ஏற்றா போல், சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறோம், ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே போல் தான் ஆராதனையிலையும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கர்த்தரோட உறவில் வந்ததுக்கப்புறம் நாம் சொந்தமாக கர்த்தரை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், துதிக்க ஆராதிக்க பழகியிருக்க வேண்டும். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும் சொல்லுங்கள், 2-3 வார்த்தை சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆளும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? மெய்ப்பராக இருக்கிறார். ஓகே, சொல்லுங்கள், எல்லாரும் பேசலாம். நீங்கள் இது ஸ்பெஷல் மீட்டிங்காக இருந்தாலும் நம்ம பேச தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பேசுங்க. வேற உங்களுக்கு யாரும் ஆண்டவர் இல்லையா? சொல்லுங்கள், வைக்கலாம் பட வேணாம். ஏதாச்சும் ஒன்று, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அப்பாவாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேற சொல்லுங்க. மற்ற யாருக்குமே உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க பழகாத போல யோசிக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறோம் என்று நான் அறிவேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில் கர்த்தரை சொந்த வார்த்தையில் எப்போதும் நம்ம என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நிறைய பேர் தங்கள் அனுபவத்தின் பூர்வமாக தேவனை சொந்த வார்த்தையில் கனப்படுத்தியதை நம்ம காண முடியும். நீங்கள் ஆகாரை கொடுத்து கேட்டீங்கன்னா ஆகார் சொல்வா, நீர் என்னை காண்கிற தேவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அன்றைக்கி ஆகார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாச்சியார் இடத்துல இருந்த போது, பிரச்சனை பெருகின போது, வேதனை பெருகின போது அவள் ஓடி போகிறாள். என்னால் இனி இங்கே இருக்கவே முடியாது, இந்த சாராளை நான் அதிகமாக வேதனைப்படுத்துகிறாங்க, இங்கே எனக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது, இங்கே எனக்கு வேதனை தான் அதிகமாக இருக்குது, என்னால் இந்த இடத்த தரித்திருக்க முடியாது, நான் எங்கேயாச்சும் ஓடி போகிறேன்னு சொல்லி ஓடி போன போது கர்த்தருடைய தூதன் ஆகார் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. அப்போ ஆகார் கர்த்தரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீர் என்னை காண்கிற தேவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் ஆகாரை கேட்டால் அவர் சொல்லுவா, எப்போதுமே என் தேவன் என்னை என்ன பண்ணுறாரு, காண்கிறவராக இருக்கிறாரு. நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்ன காண்கிறாரு. நான் படுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்ன காண்கிறாரு. நான் உட்காரும் போது என்ன பண்ணுறாரு, என்ன காண்கிறாரு. நான் உறங்கும் போது என்ன பண்ணுறாரு, அவர் காண்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அதான் ஃபாதர் பாடினாரு, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்போதுமே காண்கிறார். நிறைய பேர் பாருங்க, வெளியே ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க,
ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? பயங்கர டிப்ரெஷனாக இருப்பாங்க, பயங்கர வேதனையாக இருக்கும். ஆனால் வெளியே என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்களுடைய அந்த 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 தன்மானத்தை வெளியே காண்பிக்க முடியாது. இந்த சிஸ்டர்னா எப்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, ஜாலி டைப்புங்க. அவங்களுக்கு என்னங்க குறை? கார் இருக்குது, பைக் இருக்குது, பணம் இருக்குது, ஜாலியாக போகிறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, ஒரு குறையில் நினைப்பாங்க உலகத்தில். ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? கண்ணீராக என்ன பண்ணிட்டே இருக்கும்? அது பட்டிலே தனியாக போயிட்டே இருக்கும். ஸோ தலையிலோயா நிறைய பேர் படுக்கையில் அழுவாங்க, வெளியே என்ன பண்ணது அவங்கள பார்த்தா தெரியாது. இந்த ஆகாரம் சேம் அதே சுச்சுவேஷன் தான். ஆனால் அப்படி சொன்ன காரியம், என் தேவன் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். சோத்ர அலையிலோயா. இந்த மாநிலம் உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். சோத்ர அலையிலோயா. ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் சொல்லுவார், யெகோவா ஈரே எல்லாம் என்ன பண்ணுவீரா நீன்னு பார்த்து கொள்வீர். இப்போ ஆபிரகாம் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அவர் எல்லாமே பார்த்துப்பார். எதை குறித்து எனக்கு என்ன கிடையாது, கவலையே இல்லை. என் பிள்ளையை நான் பலி செலுத்தலாம், கர்த்தர் இன்னொரு பிள்ளையை கொடுக்க அவரால் முடியும். அவர் யெகோவா ஈரே எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? பார்த்துக்கொள்வார். சோத்ரம் அல்லேலூயா. நீ ஈசா கிட்ட போய் கேட்ட ஈசாக்கு சொல்லுவார், ஆமென் சோத்ரம், தேவன் என்னை பெருக பண்ணுகிறவர் ரெகோபத்து என்று சொல்லி ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? அங்கே பெயரை கொடுக்குறாரு. நீங்கள் யாக்கோபை கேட்டால் பெத்தேல் கர்த்தர் சந்திக்கிற இடம், அவர் உடன்படிக்கை தேவன், உடன்படிக்கை மீறாதவர், அவர் தம்முடைய உடன்படிக்கை மிக உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி யாக்கோபு சொல்லுவார். மோசையை கேட்டால் அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். சோத்ரம் அல்லேலூயா. நீங்கள் தாவீதை கேட்டால் நான் ஏமாத்திரம், என் ஜீவன் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம் என்று தாவீது சொல்வாரு. சாலமோனை கேட்டா சாலமோன் சொல்வாரு, சோதரன் என் தகப்பனாக தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை தேவன் தம்முடைய கரத்தால் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சோதரன் அல்லேலூயா. எப்போதுமே உங்க ஆராதனையில உங்க சொந்த அனுபவத்தோடு கர்த்தரை நீங்க என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். பாட்டு ஆராதனைக்கு மிக அவசியம். ஆனால் வெறும் பாட்டு மட்டும் ஆராதனை என்னது கிடையாது. நான் சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ஏன் பாச சில சமயம் ஒரு பாட்டு பாடுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்ல காரணம் என்ன? நீங்கள் ஆராதனையில் கர்த்தரோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும்? இணைந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இங்கே வெறும் பாட்டை மட்டுமே பாடிட்டு இருந்தால் அது ஆராதனை என்ன பண்ணாது? முற்று பெறவே முடியாது. எப்போதுமே ஆராதனையில் நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தையில் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற பழக்கத்துக்கு வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சோத்ரம் அல்லேலூயா. ரெண்டாவது வார்த்தை வொர்ஷிப்பில் சோத்ரம் ஓ என்ற வார்த்தை ஆர்டர். சோத்ரம் அல்லேலூயா. ஆராதிக்க வேண்டி என்பது விரும்பினா ஆராதிக்கலாம், விரும்ப என்ன பண்ண தேவையில்லை, ஆராதிக்க தேவையில்லை என்று கிடையாது. சங்கீதம் 150 சங்கீதம் 6 வாசிங்க பார்க்கும். 150 சங்கீதத்தில் 6வது வசனத்தை இப்படி வாசிக்கிற வாசிங்க. ஆமீன் அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆமாம், உங்களுக்கு சுவாசம் இருக்குதா? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. மூச்சுலாம் வருதா? ஆமாம், கை நல்லா துடிக்குதா? சோத்ரம் அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு மூச்சு இருக்குமானா, சுவாசம் இருக்குமானா, எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்ம துதிச்சு கொண்டே இருக்கணும். சோத்ரம் அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு மிக கவன குறைவோடு இருக்கிறாங்க. ஆமாம், ஆராதனை முடிஞ்சிருக்காம சில பேர்லாம் பாருங்கள், 9 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? 10 மணிக்கு வருவாங்க, 10:30 வருவாங்க, இல்லை 11 மணிக்கு வருவாங்க. ஏன்? போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சபையில் உதவி ஊழியர் இருந்தேன். அங்கே இருக்க வாலிப பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிகிறத தான் கரெக்டாக என்ட்ராகணும். சபைக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க பசங்க, 10 மணிக்கெலாம் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே நிற்பான், உள்ளே என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். ஏன்? கொஞ்சம் முடியட்டுங்க, முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். சோத்ரம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவன் நம்மோடு பேசுவது, ஆராதனை என்பது நாம் தேவனை என்ன பண்ணுவது? உயர்த்துவது. கர்த்தரை உயர்த்துற துதியில் கர்த்தர் ரொம்ப பிரியப்படுறாரு. நிறைய பேர் கர்த்தருடைய ஆராதனையை ரொம்ப அசட்டையான்றாங்க. நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தை, தேவ சமூகத்தை சோத்திரம் போகலாம் பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்லை, ஆராதனை என்பது கட்டாயமாய் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எடுக்கலையா? 10:25. ஆமீன். போதுமானது. இங்கே எபிரேயர்கள் எழுதும் எப்படி எழுதுற, சபை கூடி விடுதலை சில விட்டு விடுதல் போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
விட்டு விடாது இருங்க. சோத்திரம். அல்லேலூயா. முடிஞ்ச பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கும். தேவனுடைய ஆராதனை என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, கவனமாக இருங்க. ஆமாம், கண்டிப்பாக கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் ஆராதிக்கணும். ஆண்டவர் மோசையை அனுப்பும்போது, எகிப்திற்கு அனுப்பும்போது சொன்னார், நீ போய் என் ஜனங்களை ஆராதிக்க நீ என்ன பண்ணு, அழைச்சிட்டு வா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கானானுக்கு கொண்டு போதான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்தான். இல்லை. ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம், தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக. இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதி என்ன பண்ணுவாங்க, சொல்லி வருவாங்க. இப்போ உங்களை என்னை கர்த்தர் முன்குறித்த காரணம் என்ன, தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை விருப்பப்பட்டால் அல்ல, கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் ஆராதிக்கணும். கட்டாயமாக கர்த்தரை தொழுது கொள்ளணும். கட்டாயமாக தேவநாமத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நிறைய பேர் தேவனுடைய ஆராதனை அசட்டு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போயிட்டேன், இல்லை குடும்பத்தில் இப்படி ஆகிட்டு, அதை செஞ்சுட்டோம், இப்படி பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம், அதை செஞ்சுட்டோம்லாம் நிறைய பேர் சில சாக்கு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவர் என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவர் யாரா, பாக்கியவான்கள். சோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், பாக்கியவான்கள். நீங்கள் இந்த மாலையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க, யாரு, நீங்கள் ஒரு பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவர் என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்திலே அப்படி கோபம் பற்றி எரியும். சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிக்கலாம், ஏமாற்றலாம். பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மாமாவுடைய கல்யாண வீடு, பாஸ்டர் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், சீர் செய்யணும், நான் போகலன்னா மரியாதையாக இருக்காது, நாளைக்கு அவங்க என் வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க சொல்லிடலாம், அவங்கள ஏமாத்திடலாம். மேலே ஒருத்தர் பார்க்குறாரு, டே இன்னைக்கு யாருக்குரிய நாள், எனக்குரிய நாள். ஏசாயா 52 இப்படி வாசிக்கிறேன் பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழியும்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று, மகிமை நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்வாயாக. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன வருது, முக்கியமான வேலைலாம் வருது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சில பேருக்கு முக்கியமான திருமணத்தை என்ன பண்ணுறாங்க, அதை யார், கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரியவங்க தான் அதை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. தேவனை அறியாத மக்களோட செய்வது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாளுங்க, அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் தான் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி நல்ல நேரம் கட்ட நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, பிரிஞ்சு தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஆண்டு எல்லா நாளையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், நீங்கள் ஆராதிக்கும் போது கட்டாயமாக கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். ஒன்று சொன்னேன், தேவனை எப்படி ஆராதிக்கணும், உங்களுடைய சொந்த வார்த்தையினால் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணணும், எப்போதா. ரெண்டாவதாக தேவனை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்கிறேன். மூன்றாவது எதை கொடுக்கணும், ஆமாம், ரெஃபரன்ஸ், பரிசுத்தத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், தேவனை நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்க. நம்முடைய ஆண்டவர் ஒரு அசுத்தமான கடவுள் கிடையாது. நிறைய பேர் பாருங்களேன், நீ தெய்வத்துக்கு என்ன கொண்டு வா, நீ ஒரு கோட்டை கொண்டு வந்துரு, ஒரு சேரி கொண்டு வந்துரு, ஒரு சேவல் கொண்டு வந்துரு சொல்கிறாங்க, சேவல் கொண்டு வந்துரு அப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்கல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு அப்பெல்லாம் கிடையாது. அதுவே உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, இது உடம்பு கேடுன்னு சொல்லி சில சீல் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. ஆனால் அதை இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுக்கு படைக்கிறாங்க. நீங்கள் நான் ஆராதிக்கிறான்னு சொன்ன ஒரு காரியம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஏற்ற பரிசுத்தம் இருங்க. ஆண்ட பரிசுத்தமாக இருங்க மட்டும் சொல்ல, நான் எப்படி இருக்கணும், நீ அதே போல் என்ன பண்ணு, பரிசுத்தமாறு. என்றைக்கும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது பரிசுத்தமாக நாம் ஆராதிக்கும்படி, நாம் பரிசுத்தமாக கர்த்தரை தொழுது கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி நாம் பரிசுத்தம் ஆக முடியும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கம் பெறுமான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சிந்திக்கலாம், நான் பரிசுத்தமாக இல்லையே, நான் தேவனுக்கு பிரியமாக வாழலையே, எனக்குள்ளே ஏதோ ஒரு அசுத்தம் எனக்குள்ளே போராடி கொண்டிருக்குது, ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே தடை பண்ணி கொண்டிருக்குது, என்னால் கர்த்தரை ஆராதிக்க முடியலைங்க. நீங்கள் போராடலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதரன். அல்லேலூயா. இந்த இளையகுமாரன் தகப்பனட்டு ஓடி போனான். ஆனால் பாருங்கள், அவனுக்கு என்ன பண்ணுது, புத்தி
தெளிந்தது. புத்தி தெளிந்த போது நான் தகம்பட்ட என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் போய் நான் சேர்ந்து கொள்ள போகிறேன். நான் மறுபடியும் அவரை நான் என்ன பண்ண போகிறேன், ஆராதிக்க போகிறேன். சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்படியா தான் ஆராதிக்கணும், பரிசுத்தமாக ஆராதிக்கணும். பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவ வட்டாரங்கள் இன்றைக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு வெள்ளை பேண்ட் போட்டால் பரிசுத்தமா இல்லை. தேவன் வெளி தோற்றத்தை அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அதுக்காக நீங்கள் நாளைக்கு யாரும் கருப்பை போட்டு வந்துடுறாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுருவாங்க, ஒன்றும் தவற கிடையாது. ஆனால் சொல்கிறேன், தேவன் இந்த அவுட்லுக் அவர் என்ன பண்ணல, பார்க்கல. வெளி தோற்றத்தை கத்தர் என்ன பண்ணல, வெளி தோற்றம் நல்லா தான் இருக்கணும். அதுக்காக நீ பங்கட போல ஏஞ்சி வர முடியுமா, பல்லு கூட விளக்காமல் குளிக்காமல் வர முடியுமா ஆலயத்துக்கு? இல்லை, வரக்கூடாது. நல்லா குளிக்கணும், கனமான வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். நல்ல அழகாக என்ன பண்ணுங்க, வாங்க. எப்படி கல்யாணம் விட்டு போவீங்களோ அதேமாரி அழகாக என்ன பண்ணுங்க, ஆமாம், மஸ்காரா மெடிக்யூர் பெடிக்யூர் போட்டு அழகாக ஆலயத்தை என்ன பண்ணுங்க, வாங்க. சோத்திரம். அல்லேலூயா. தேவனை கனமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். ஆண்டவர் பார்க்குறாரு, இருதயத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வெளியே நான் ரொம்ப பரிசுத்தமாக வெள்ளை வெளியே போட்டு போகிறேன்னு வைங்களேன், எல்லாம் பார்ப்பாங்க, பரவாயில்ல இவர் எங்கே போகிறாரு, ஆலயத்து போகிறாருப்பா. ஆனால் என் உட்புறம் அழுக்காக இருக்குமான கத்தர் ஏற்றுப்பாரா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் வெளிப்புறத்தை மட்டும் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சுத்தமாக பார்த்ததை கழுவுறீங்க, ஆனால் உட்புறம் என்ன நிறைஞ்சிருக்கு, அழுக்காக நிறைஞ்சிருக்குப்பா. உள்ள அணுகு இருக்கு, உள்ள அசுத்தமான சிந்தை இருக்கு, உள்ள அசுத்தமான எண்ணம் இருக்கு, உள்ள பொறாமை இருக்கு, உள்ள எரிச்சல் இருக்கு, உள்ள கோபம் இருக்குது, உள்ள சண்டை இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. நீ எதை மட்டும் தான் சுத்தம் பண்ற, வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்கிற, வெளியே மட்டும். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சகோதரியை என்ன பண்ண, எப்போதும் ஜெபிக்கிற சகோதரிங்க. ஆனால் கொடாய்க்கு போனால் தெரியும் சகோதரி ஜெபிக்கிற சகோதரியா, ஆமாம், சண்டை போடுற சகோதரியா. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வெளியே மட்டும் நீங்கள் மனுஷன்ட்ட ஏமாத்தலாம், கத்தரை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் தாவீது அபிஷேகம் பண்ண வரும்போது அந்த சாமுவேல் பார்த்த காரியம் என்ன, இந்த பிள்ளைங்களை ரொம்ப உயரமானவங்க, படித்தவங்க, உயர்ந்தவங்க, இவங்கள நான் என்ன பண்ணுற, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணட்டோமா? இல்லைப்பா, இவங்களாம் எனக்கு என்னதே கிடையவே கிடையாது. ஆனால் பாருங்கள், குடும்பத்தால் மறக்கப்பட்ட, யாருக்கும் தெரியாத தாவீதை கத்தர் கொண்டு வராரு. நான் நினைக்கிறேன், ஒருவேளை தாவீது ஃபஸ்ட்டு முறை அந்த அந்த சாமுவேலை சந்திக்க வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம்ல. ஏன்னா அவர் என்னதான் பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிறாரு, ஆட்டு கூட இருந்திருப்பார். அந்த ஆட்டோடைய வாசனை கொஞ்சமாச்சும் அவர் மேலே என்ன பண்ணியிருக்கோம், சட்டையில் கண்டிப்பாக என்ன பண்ணோம், இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், ஒருவேளை சாமுவேல் பார்த்துருப்பாரு, எப்பா இவனே நான் அபிஷேகம் பண்ணணும், இவனுடைய அவுட்லுக்கே சரி கிடையாது, ஒழுங்காக ட்ரெஸ் போடல, ஒழுங்காக தலையை வரல, ஒழுங்காக முடியை கட் பண்ணல, பயங்கரமாக தாடிலாம் வச்சுல, இவரையும் அபிஷேகம் பண்ணணும், இவர் ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரு, இவரா தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாரு என்ற சாமுவேலுக்குள்ள எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து இந்த தாவீதை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்க்கல, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கத்த பார்க்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போதுமே பரிசுத்தம் நமக்கு தேவை. ஆண்டவரை பரிசுத்த சிந்தையோடு ஆராதிக்கும்படி, பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபையை தருவாரா. நான்காவது ஒரு காரியம், எஸ், சாங்கின் வொர்ஷிப், அல்லது பாடல் நிறைந்த ஆராதனை. பாடல் நமக்கு என்னது, எப்போதுமே ஆராதனை மிக தேவை. ஏன்னா கர்த்தரோடு கொஞ்சம் நெருங்கி சேருவதற்கு அந்த பாடல் நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் உந்தி தள்ளுது. பாருங்கள், இப்போது நம்ம சரியாக, நீங்கள் ஏன் நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள் தான், ஏன் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்து சமைக்கிறீங்க, கொஞ்சம் சாப்பாடில் கொஞ்சம் என்ன பண்ணணும், சுவையை கொஞ்சம் என்ன பண்ண ஏற்றுவதற்கு இதெல்லாம் போட்டால் சாப்பாடு கொஞ்சம் என்ன இருக்கும், சுவையாக இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆராதனையில் பாடல் மிக அவசியம்தான். ஆனால் வெறும் பாட்டை மட்டுமே நீங்கள் பாடிட்டு போயிடவே கூடாது. தாவீது பாருங்கள், நிறைய பாட்டு பாடினாரு. எப்பெல்லாம் பாட்டு பாடலாம், கத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, புது பாட்டை பாடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரை எப்படி பாடினா, புது பாட்டை கத்தரை என்ன பண்ணணும், அதுக்காக பழைய பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் பைபிள் சொல்லுது, கத்தரைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, புது பாட்டை பாடுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு புது பாட்டை என்ன பண்ணுங்க, கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. நான் எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது பாட்டையாச்சும் என்ன பண்ணிட்டுவேன், சொல்லி கொடுத்துருவேன். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அந்த பாட்டு தெரியுதோ வருதோ வரலையோ, ஆனால் எனக்கு ஒரு ஆர்வம், என்ன பண்ண, ஒரு புது பாட்டை இந்த ஆராதனை என்ன பண்ணிடணும், பாடிடணும். மக்கள் பாடுறாங்களே பாடலையோ, இன்னைக்கு ஒரு புது பாட்டை என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நல்ல பாடல்னாலே கத்தரை உயர்த்தி துதிக்க, நீங்கள் சமைக்கும் போது என்ன பண்ணலாம், கத்தரை நீங்கள் என்ன பண்ணலாம், பாடலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பே, உம்மையே சொல்லுங்க. நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அல்லேலூயா. நீங்கள் சமைக்கும் போதும் பாடலாம், நீங்கள் வேலை செய்யும் போதும் பாடலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? கர்த்தரை நீங்கள் பாடலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில் பாடல்கள் மிக அவசியமான ஒன்று. ஐந்தாவது ஒரு காரியம் ஹியூமிலிட்டி அல்லது ஹம்பிள்னஸ். கர்த்தரையே நீங்கள் ஆராதிக்கும் போது தாழ்மையோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா கவனிங்க, லிசன் கவனிங்க. தாழ்மை என்பது ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே, துரும்பு ஆண்டவரே, நான் ஒன்றில் ஆண்டவரே, மண்ணாண்டவரே என்பது சொல்லுவது ஒரு தாழ்மை இல்லை. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு விளக்க வரும். லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க. எடுங்க பார்க்க 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2 நபர்கள் ஜெபிக்க வராங்க. ஸ்தோத்திரம். அங்கே 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்தை என்ன பண்ணாங்களா? போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் என்னது? ஆயக்காரன். பரிசேயன் என்ற தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல் இராதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியெல்லாம் தசமாக கொடுத்து செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே பாருங்க, 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க. ஒருவன் யாரு? ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். இப்போ இவர் பெருமையாக சொல்கிறாரு, தன்னை ரொம்ப மிகைப்படுத்திக்கிறாரு. நான் வாரத்துக்கு 2 முறை என்ன பண்ணுறேன்? உபவாசம் இருக்கிறேன், என் சம்பளத்தில் தசம்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆயக்காரன் இருக்கிறான் பாருங்க, அவன் தசம்பாகலாம் கொடுக்கதே கிடையாது. நல்ல வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் வாரத்தில் நல்ல ஒரு தசம்பாகத்தை கொடுப்பது கிடையாது. நான் அப்படி கிடையாது, 10ல் 1 கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தசம்பாகம் என்பது நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை காணிக்கை கொண்டு கொடுப்ப தசம்பாகம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சா எவ்வளோ ஆண்டு கொடுக்கணும்? 10 ரூபா கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். தசம்பாகன்னு வரும்போது, ஆமாம், நான் ஒரு சபையில் உதவி ஊழியர் இருந்தேன் களக்காட்டில். என் நண்பருக்கு தெரியும். அங்கே ஒரு 40 சம்திங் 30 பேர் மக்கள் வருவாங்க. அது சர்ச்சு சின்ன சபை தான், ஆனால் பாஸ் ரொம்ப பெரிய பாஸ். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை சின்ன சபை, பாஸ் ரொம்ப வசதியான ஆட்கள் தான். ஆனால் எங்கள் பாஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப நாட்கள் எனக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளோ தருமா? வாரத்துக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. 2016 சொல்கிறேன். வாரத்துக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. அந்த 200 ரூபா எவ்வளோ தசமாக எடுத்து வைக்கணும்? 20 ரூபா என்ன பண்ண தசமாகும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் அது கொஞ்ச நாள் போனது, அது 1000 மாறிச்சு. லாஸ்ட்டாக அந்த இடத்த உடனே வரும்போது எவ்வளோ நம்ம கொடுத்தாங்க? எனக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. எப்போ? 2017, 18 அந்த நாட்களில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் சாப்பிட்ணும், அந்த பணத்தை வச்சு தான் நான் ஊழியத்துக்கு போகணும். ஒரு டைம் ஊழியத்துக்கு போனால் குறைஞ்சி 20 ரூபா என்ன பண்ண எனக்கு செலவாகும். ஆனால் பாருங்கள், எனக்கு எவ்வளோ வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் நான் ஒரு நாளும் குறை வைப்பதே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடந்த வாரம் என் தங்கச்சி வீட்டு போயிருந்தேன். அப்போது என் கையில் பணம் இல்லை. வழக்கமாக ஒரு சகோதரி எனக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் எனக்கு அனுப்பி வைப்பேன், காணிக்கை அனுப்பி வைப்பாங்க. களக்காட்டில் இருக்கிற ஒரு சகோதரி குடும்பம் வழக்கமாக அனுப்பி வைப்பாங்க. அவள் பணமே இல்லை. ஆண்டவரை என்ன பண்ணேன்? இன்றைக்கி என் கையில் என்ன பண்ணும்? எனக்கு பணம் வேணும், எனக்கு பணத்தை என்ன பண்ணுங்க அனுப்பி வைங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். பல முறை சென்னைக்கு போயிருக்கேன், அவரை பார்த்ததே கிடையாது. அவரும் ரொம்ப பிஸியான ஆள், என்னை பார்க்க வர மாட்டார். எதாச்சியாக மெசேஜ் பண்ணேன், பிரதர் நான் இங்கே வந்திருக்கிறேன், வாய்ப்பு தான் என்ன பண்ணுங்கள் வாங்க. நண்பர்கள் தான். ஆனால் பாருங்கள், அன்றைக்கி வந்து பார்த்தாரு, பேசணும், ஜெபம் பண்ணோம். போகும்போது 1000 ரூபா என்ன பண்ணார்? காணிக்கை கொடுத்துட்டு போனார். ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய காரியத்தில் மிக கவனமாக இருக்கும்போது, நமக்கு வர உழைப்பை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை அவர் என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துகிறார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க சொன்னால் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று என் தசமாக, இன்னொன்று ஒரு குட்டி சேமிப்பு பாக்ஸ். 10 ரூபா 100 ரூபா வந்தால் 10 ரூபா ஆண்டவருக்கு, 2 ரூபா 3 ரூபா எனக்கு. ஒரு சேமிப்பு என்ன பண்ணுறேன்? சேர்த்துக்கிட்டு வரேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறபடினால்தான் கர்த்தர் என் குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு குறையாமல் நடத்தி கொண்டே வராரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் சபையில் ஒரு கீபோர்டு உண்டு. இது ஒரு சின்ன கீபோர்டு தான், i5ன்றது. அந்த கீபோர்டு வாங்க மொத்தம் 23,000 ஆயிடுச்சு. நான் உதவிகள்லாம் இருந்து நான் சேர்த்து வச்ச பணத்தில் அந்த கீபோர்டு என்ன பண்ணேன்? வாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது
கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நான் கேட்குறேன், நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா, பணத்தை நம்புறீங்களா? சொல்லுங்க, யாரை நம்புறீங்க? யார் உங்க நம்பிக்கையா இருக்கிறா? ஆமாம், பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன பண்ணும்? இன்னைக்கு 100 ரூபா தேவை, நாளைக்கு 1000 ரூபாய் என்ன பண்ணும்? தேவை வரும். நாளைக்கு 1000 ரூபாய், நாளைக்கு எவ்வளோ தேவை வரும்? 10,000 தேவை வரும். தேவை என்பது ஒரு நாள் குறையவே. நீங்கள் 1 லட்சம் சம்பளமாக என்ன பண்ண தான் செய்யும்? தேவை 2 லட்சம் மாறுமொழிய கம்மி ஆகவே நம்ம நினைப்போம். நான் அடுத்த மாதம் என் ஆண்டு என்னை உயர்த்த போகிறாரு, நான் சம்பளம் அதிகமாக வாங்க போகிறேன்னு நினைப்போம். இல்லை, தேவை அதை காலம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அதிகமாக தான் வரும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோம். கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது நம்மை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய ஊழியக்கான சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ஆரம்ப நாட்கள் கஷ்டப்படும் போது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடினால பின்னாட்கள் கர்த்தர் அவங்க கைகளை திடப்படுத்தி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் பரியாசக்காரன் பரிசையன் 2 முறை என்ன பண்ணுறான்? உபவாசிக்கிறான், தசமபாகத்தெல்லாம் சரியாக அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது? தாழ்மை கிடையாது. அவன் சரியில்லை ஆண்டவரே. இந்த ஆயக்காரன் என்னது? ரொம்ப மோசமான ஆள். அவன் தசமாகவும் கொடுக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், அவன் காணிக்கையும் தர மாட்டான். நீங்கள் அவன் ஜெபத்தை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. ஆனால் 12ஆம் வசனம் எப்படி வாசிக்கிறோம்? 13, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்தை ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் என்ன வருங்க? ஆமாம், கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா, ஆண்டவரே நீர் எங்க மேல் என்ன வருங்க? கிருபையாக இருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் என் பலன் தான், என் தெம்பு தான், என் வைராக்கியம் தான், நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன். இல்லை, நினச்சிடாதீங்க. கர்த்தர் உழைக்க பலனை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் உழைக்கிறீங்க. ஆமி, அல்லேலூயா. ஆமாம், எனவே தான் நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஆண்டவர் படுக்கப்பட என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போக முடியுமா? முடியாது. கர்த்தர் நம்ம பலனாக வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவன் கேட்குற, ஆண்டவரே, பாவியாக என்மேல் என்ன வருங்க? கிருபையாருங்க. ஒரு போதவர் சொன்னார், ஒரு சபையில் ஒரு வாலிபன், எந்த ஆராதனைக்குமே அந்த வாலிபர் கையை உயர்த்த மாட்டாராம், ஜெபம் பண்ண மாட்டாராம். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் ஜெபிச்சாலும் கையை உயர்த்தினா அவர் கையை மேலே என்ன பண்ண மாட்டார்? உயர்த்தவே மாட்டார். ஒரு நாள் திடீர்னு அந்த பையன் ஆராதனை ஆரம்பித்த போது கையை உயர்த்தின கை கீழே என்ன பண்ணல? இறங்கலை. இந்த பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். இவன் ஒரு கூடுதல் என்ன பண்ண மாட்டான்? கையை உயர்த்தவே மாட்டானே. வேகமாக ஓடி போய், தம்பி என்னப்பா இன்னைக்கு கையை உயர்த்தி ஜெபம் பண்ண என்ன காரணம்? பாஸ்டர், நான் புது வாட்ச் என்ன பண்ணியிருந்தேன், வாங்கிட்டு வந்தேன், எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன்? காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, தாழ்மையான ஆளுநர் இருக்காது, தங்களை மிகப்படுத்தி ஆலயத்துக்கு வருவாங்க. ஆமாம் சிஸ்டர், இந்த சேரி என்ன பண்ணுது, கொஞ்சம் இழுத்துது, என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த பார்டர் என்ன பண்ணுது, சரியாக என்ன பண்ணுது, அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆராதனையில் உங்களை மிகப்படுத்த வராதிங்க. கர்த்தருக்கு உங்களை நீங்கள் என்ன பண்ண, எப்போதுமே தாழ்த்தணும். ஆண்டவரே, ஏமல் நீங்கள் என்ன பாருங்க? கிருபையாக இருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை அந்த 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 எண்ணம் இருக்கட்டும். நீங்கள் ஆலயத்தில் வரும்போதே உங்களை தாழ்த்திடணும். ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்கும் போதே உங்கள் பெருமை மேட்டுமையெல்லாம் வெளியே கழட்டி விட்டுடணும். அதெல்லாம் தூக்கிட்டு உள்ளே வரவே, நீங்கள் ஆடிக்காரிலே வந்து இறங்கினாலும் அந்த ஆடிக்கார் எங்கே தான் நிற்கணும்? வெளியே விட்டுடணும். உள்ளே வந்துட்டு நாங்கள் யார் ஆக்கோம்? நாங்களாம் ஆடிக்காரில் வந்திருக்கோன்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு ஒரு கை தட்டாமல், பாட்டு பாடாமல், கையை உயர்த்தாமல், ஸ்தோத்திரம் பண்ணாமல், அல்லேலூயா சொல்லாமல் இருந்தால் கத்த பார்ப்பாரு. சரிப்பா பார்த்துக்கிறேன், வா, ஒரு நாள் உனக்கு என்ன பண்ணுது வருது, அன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சில பேர்லாம் பாருங்கள், ரொம்ப மெத்தனமாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு என்ன பண்ணாது? ஆராதனையே ஓடாது, பாட்டு வராது, பிரசங்கமும் வராது. அவங்க முகத்தை பார்த்துறாவே என்ன பண்ணோம், அடுத்து என்ன பயன்றா பேசுங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டோம், மறந்துடும். ஏன்னா அவங்க பார்வை இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், இவரெலாம் பேசி இது சரியில்லையே இவர் பேசுறது, ஆமாம் இது எங்கே குறை இருக்குங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த பாஸ் ஒழுங்காக பேசுகிறாரு, இவர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாருங்க. இப்படி கணக்கு போட தேவ ஆலயத்துக்கு என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். உங்கள் ஆராதனை இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்த்தருக்கு முன்பாக உங்களை எப்போதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சாட்சி. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் யார்? ஒன்றுமே கிடையாது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு என்னது? பாதப்படி. கர்த்தருக்கு எப்போதும் உங்களை தாழ்த்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ இன்னொரு கார் ஐ எதை குறிக்குன்னா, இன்டெகிரிட்டி.
அதாவது உண்மையுள்ள ஆராதனை நமக்கு என்னது தேவை. நிறைய கதை சொல்லியிருக்கேன், நீங்கள் மறந்து நினைக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துக்கிறேன். ஒன்று வேர்டு, வார்த்தை என்ன பண்ணுது, சொந்த வார்த்தையால் கத்தர் என்ன பண்ண ஆரம்பிங்க, தேவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராதனைங்க. ஸோ ரெண்டாவது காரியம் ஆர்டர், நீங்கள் கண்டிப்பாக கத்தரை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். மூணாவது ரெவரன்ஷன், பரிசுத்தமாக கத்தர் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எஸ் சாங், ஆராதனை என்ன இருக்க வேண்டும், பாடல்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஹைச்சி, ஹம்பிள்னஸ் கொடுக்குது, அல்லது ஹியூமிலிட்டி என்ன பண்ணுது, குறிக்குது. கத்தர் முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் கத்தரை என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இன்டெகிரிட்டி எதை குறிக்குது அப்படின்னா, உண்மை உள்ள ஆராதனை நமக்கு தேவை. சோத்திரம் இல்லையா, ஆண்டவர் சமூகத்தில் கத்தர் உண்மையாக என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. இந்த பாச பார்க்குறாரா, அப்போ மட்டும் என்ன பண்ணாதீங்க, கண்ணை மூடாதீங்க. சோத்திரம் இல்லையா. சில பேர்லாம் பாருங்கள், நான் சபையில் எங்கள் சபை வாலிபரை கவனிச்சுக்கிறேன், அவன் அது வரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பான், என்னை பார்த்தன வேறு என்ன பண்ணுவான், அப்படியே சோத்திரம் ஹல்லேலூயா, அவன் அந்த ஸ்டைலே அவன் என்ன பண்ணிடுவான், அப்படியே மாற்றிடுவான். ஸோ இது உண்மையான ஆராதனையா? அப்போ யாரை பார்க்குறான், என்ன பார்க்குறான், எனக்கு தான் பயப்படுறான் ஒழிய யாருக்கு பயப்பில்லை, ஆண்டவருக்கு அவர் பயப்பில்லை, ஆண்டவர் அவர் பார்க்கல, ஆண்டவர் துதிக்கல, யாரை பார்க்குறாரு, என்ன அவர் பார்க்குறாரு. அதில் கத்தரை பிரியப்படவே நம்ம ஆராதனை என்ன இருக்கணும் அப்படின்னா, உண்மையாக கத்தரை நீங்கள் என்ன பண்ணுங்க, யார் பார்த்தாலும் பார்க்காடி போனாலும் நான் கத்தரை என்ன பண்ணுறேன், உண்மையாக ஆராதிக்கிறேன். சோத்ரா லாஸ்ட்டு பி எதை குறிக்குன்னா, பேஷனிங் வர்ஷிப், உற்சாகமான ஆராதனை கத்தருக்கு நமக்கு என்னது தேவை. கடந்த நாட்கள் இந்தியா என்ன பண்ணுது, வேர்ல்டு கப் ஜெயிச்சது. எங்கள் தங்கச்சி வீட்டு பக்கத்தில் வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணிட்டான், சத்தமாக கத்தி கூச்சல் இட்டான். அப்போ அந்த அம்மா வெளிநாட்டில் இருக்க, வீட்டு ஓனர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கீழே வீட்டுக்காரன் ஃபோனை போட்டாச்சு, யாருக்கு, நைட்டு 11 மணிக்கு வெளிநாட்டில் இருக்க ஓனருக்கு ஃபோனை போட்டு, ஏன்னா சிஸ்டர் வீட்டு போகிறது பெரிய சத்தமாமல் என்ன விஷயம் அப்போ நைட்டு என்ன வந்துட்டு ஃபோன் வந்துட்டு. உற்சாகமான ஆராதனை நமக்கு என்னது தேவை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஓட்டமத்தில் ஓடுறாங்க வைங்களேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, யார்கிட்டயாச்சும் நீங்கள் போய் சிஸ்டர் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், என் பிள்ளை ஓடுது கைத்தட்டுங்க நீங்கள் சொல்லுவீங்களா, சிஸ்டர் கொஞ்சம் கத்துங்க அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆமாம் ஓடு மக்களை, வேகமாக ஓடு வேகமாக ஓடு, ஆமாம் கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளை ஜெயிக்குதோ தோக்குதோ ரெண்டாவது விஷயம், நம்ம எப்படி மாறிடுவோம், உற்சாகமாக மாறிடுவோம் பாருங்கள். ஆனால் சபைக்குள்ளே வந்தால் மட்டும் என்ன பண்ணுறோம், ஊழியக்காரங்க கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க, சேர்ந்து பாடுங்க, சத்தமாக பாடுங்க, ஆமாம் உயர்த்தி பாடுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, சொன்னாலும் என்ன பண்ண மாட்டுது, இங்கே வர மாட்டுது. தேவனை ஆராதிக்கும் போது பேஷனிங் வர்ஷிப், கத்தரை உற்சாகமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கத்தரை உற்சாகம் ஆராதிக்கணும், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னால், அவரை என் அப்பாவை நான் துதிக்க வந்திருக்கிறேன், எனக்கு ஒருவரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் எப்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உற்சாகமாக கத்தரை என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. இந்த மாம்சம் பலவீனமான மாம்சம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாம்சத்தில் பல பலவீனம் இருக்குது. இந்த கை தானே, கை என்ன பண்ணும், வலிக்குதான். முழங்கால் போட்டால் முழங்கால் கண்டிப்பாக என்ன பண்ணும், வலிக்க தான் செய்யும். ஆனால் உங்கள் ஆவியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிக்கணும். ஒரு வயசு ஆகிட்டே போகலாம், பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இந்த ஆத்மாக்குள்ள உற்சாகம் ஒரு நாளும் குறையவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கும். ஆமாம், எத்தனை வயசு ஆனாலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறவருக்கு என்ன பண்ணணும். நீங்கள் ஃபாதர்லாம் பாருங்கள், இந்த வயசில் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி அசைந்து ஆடிதான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை துதிக்கிறார். காரணம் என்ன, அவருக்குள்ள இருக்கிற உற்சாகம். அவருக்குள்ள பலவீனம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிறாங்க, உற்சாகமாக கத்தர் என்ன பண்ணுறாங்க. கொஞ்சமாச்சும் ஆராதிக்கும் போது கொஞ்சம் கை காலை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அசைச்சு கத்தர் என்ன பண்ணுங்க, உற்சாகமாக ஆராதிக்கும்படி கத்தர் நம்ம கிருபை தருவாராக. நான் ஆராதிச்சு எனக்கு என்ன கொடுப்பாரு அப்படி கேள்வி நமக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வரணும். சோதனை வராமல் இருக்கவே கூடாது. நான் அதை பற்றி சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாம் புஸ்தகத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிக்கத்த நம்ம கிருபை தருவாராக. பக்கம் 565ஆம் பக்கம் நான் முடிக்க போகிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா, எடுத்துட்டீங்களா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதா குருதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விதமாய் ஒருவரை கத்தை எழும்ப பண்ணினாலே அவள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் கத்தரை ஆராதிக்கும் போது, உற்சாகமாக துதிக்கும் போது, உண்மையாக துதிக்கும் போது, தாழ்மையோடு கத்தரை துதிக்கும் போது, உங்கள் சொந்த வார்த்தையில் கத்தரை துதிக்கும் போது உங்களுக்கு விதமாக எளிமைக்கிற சத்துருக்களை அவங்கள் வெட்டு உண்டு மடியும்படி கத்தல் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சோத்ரா
அல்லேலூயா. நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க தேவையில்ல. ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கார் இப்படி செய்யறானே, இவங்க இப்படி செய்யறாங்களே, இப்படிலாம் பண்றாங்களே அப்படி நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சும்மா இருந்தா போதும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவரே எத்தும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, தேவன் ஆராதித்து கொண்டே இருங்க. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை மகிமை பண்ணுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகோ எல்லாமாகோ, ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாததே. முடிஞ்ச கைத்தடி பாடுங்க பார்க்கும். ஆமே, ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். ஆமென், அல்லேலூயா. ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க பார்க்க. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும், உம்மாலாகும். உனக்கருமை உருவாக்கப்படி எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் ஜெயித்து கொடுக்க வல்லவராக இருக்கிற. உம்மாலாகும், ஓ ரபலா ஷகரபா, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். முடிஞ்சா முழங்கால் படி சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகாததே, ஆகாததே. உனக்கருமை உருவாக்கப் கொண்டிருக்கிற எல்லா ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. என் சத்துருவான் நீர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுகிறது. என் தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்து நிரம்பி வழிகிறது. ஆமென். எல்லா சத்துருவின் கிரியைகள் வெட்டப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். நீங்க தேவனை துதிக்கும் போது, கர்த்தரை பாடும்போது, தேவனை ஆராதிக்கும் போது அவர் ஜெயத்தை கொண்டு வருகிறார். அவர் வெற்றியை கொண்டு வருகிறார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. சேர்ந்து பாடுங்களேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் ஒன்று இல்லைப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் அழைத்து வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மாலை நேரத்திலும் கர்த்தரை நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், வர்ஷிப் உடைய வாழ்க்கையில் அது எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசி நீரே ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா.
ஆண்டவரே, எங்களுடைய சொந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கிற ஒரு ஆராதனையா ஆண்டவரே, கண்டிப்பான முறையிலே சபையிலே வந்து ஆண்டவரே வாய்களை அடைத்து கொண்டல்ல ஆண்டவரே, வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே, மாம்சமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீர் எங்களுடைய மாம்சத்தில் கலந்திருக்கிறீங்க, இரத்தத்தில் கலந்திருக்கிறீங்க. அந்த உணர்வோடு கூட அந்த உணர்வுள்ள ஆராதனையை நாங்கள் நிச்சயமாக ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒரு மனத்தாழ்மையின் ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. ஒரு பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாழ்மையோடு கூட கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து எங்கள் முழு பலத்தோடு கூட உண்மையான முறையில் முழு பலத்தோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய். ஒருவேளை இதுவரைக்கும் எங்களுடைய ஆராதனை ஏதோ பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற ரீதியில் இருந்திருக்கலாம், இல்லை சபையில் பாட்டு பாடுறது ஒரு செக்ஷனை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கலாம். இல்லை ஆண்டவரே, உணர்வுபூர்வமாய் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்கிறதான நிச்சயத்தையும் அந்த நம்பிக்கையையும் அந்த உறுதியையும் ஆண்டவரே, இன்றைய அந்த தீர்மானத்தையும் கர்த்தர் நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை ஆராதிக்கிறத ஒரு நாள் நாங்கள் நிறுத்தவே மாட்டோப்பா. எங்கள் சபை உங்களை ஆராதிக்கிறத ஒரு நாள் நிறுத்தாதுப்பா. எத்தனையோ இடங்களில் ஆராதிக்க ஆண்டவரே வழி இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நல்ல கீபோர்டு, நல்ல மைக்கு ஆண்டவரே எல்லாம் தந்திருக்கிறீங்கப்பா, நல்ல இடத்தை தந்திருக்கிறீங்கப்பா. இதில் உங்களை ஆராதிக்கிறத ஒரு நாள் நாங்கள் நிறுத்தவே மாட்டோம்ப்பா. சபைக்கு வந்து ஆராதிக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் போக மாட்டோம்ப்பா. நல்ல பாடல்களை பாடி உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீரா ஆண்டவரே. நாளைய தின ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நாளைக்கும் ஆண்டவர் உம்முடைய தாசனை கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை இன்னும் பெருகக்கூடிய ஒரு சபை ஆண்டவரே. எல்லா ரீதியிலும் வசனத்திலையும் நாங்கள் பெருகணும், ஆராதனையிலும் பெருகணும், அபிஷேகத்திலையும் பெருகணும் ஆண்டவரே, இடம் ரீதியிலும் பெருகணும், ஜனங்கள்லையும் பெருக்கம் உண்டாகணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை எங்கள் சபைக்கு நீர் தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உங்களை ஆராதிக்க, இன்னும் முழு மனதோடு கூட உம்மை சேவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும். உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.